நல்லதோ கெட்டதோண்ணே, தலைவன் தப்பு பண்ணா கூட முட்டு கொடுக்கூடாது. தப்பு நீங்க புரிய வச்சீங்கன்னா தான் தலைவன் திருந்து வாய்ப்பு. ஆனா அந்த இடத்துல என்னன்னா அவர் சொல்றது பொய், நிதர்சனத்துக்கு ஒவ்வாமை இருக்குதுன்னு கூட தெரிஞ்சு கை தட்டுறாங்க. அந்த கை தட்டுறாங்க பாருங்களேன், அவங்கள நான் வந்து நாட் கன்சிடரிங். ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த ஆர்டரையே முடக்கி வச்சு உங்களை பதற விட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களை அலைய விட்டாங்களே, தான் நாம் தமிழர் கட்சி போய் சொல்லிட்டு ஓட்டு சதவீதம் வந்துதா? உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்குங்க. அதாங்க கோழி குஞ்சு முட்டையிலேருந்து ஒரு வாரம் 10 நாளில் வரும். டைனோசர் முட்டை 3 மாசத்துல வரும். அழுகி போன முட்டை எப்போ வரும்? உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். பிப்ரவரி 30. இனத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடைக்கு மேல பேசுறாங்க. அரசியல் செய்யறது நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதெல்லாம் இருக்குன்னு அந்த சட்டம்லாம் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வருது. அண்ணா நீ கொண்டு வந்த இன்னைக்கு வரைக்கும் வருது அப்படின்னா அது காரணம் யாருங்க? யாரு? திமுக தான். கரெக்டாக தான். அதாங்க அது காலம் சென்று விட்டதோ அப்படின்ட்டு விட்டார். நான் சொல்கிறேன் அந்த காலங்கள் சென்று விட்டதுன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல. புரியலண்ணே, சீரியஸ்லி கேட்குறேன். அப்படியா? நீங்கள் எதாவது சொல்கிறீங்க, நீங்கள் ஓவர் ஹைப் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். இது அண்ணன் சொன்னது தான். அப்பா சட்டை அங்கே தொங்கிட்டு இருக்கு. அப்பா ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கான்றதுனால அப்பா சட்டை எடுத்துகிட்டு போட்டு அப்பா சேரில் உட்காந்துக்கிட்டா அவன் அப்பாவாயிட முடியாது, அப்பா அளவுக்கு கெத்தாயிட முடியாது. நான் சொல்கிறேன் அப்பா அண்ணா. புரியுதுங்களா? இப்போ தகுதியே இல்லை அப்படிங்க. நான் சொல்லலைங்க, நீங்கள் ஓவராக பில்டப் கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்து தான் கெடுத்து வச்சுருக்கீங்கன்றேன். அந்த அவருக்கு இதுதான் ஓகே. அவரும் ஒரு மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஆலினால் அழகராஜால? அந்த பொண்ணு நல்லா பாட்டு பாடாது, எல்லாம் நல்லா பாடுறேன்னு ஏற்றி விட்டு அது எல்லோரும் உயிரெடுத்துன்னு இருக்கும். கடைசியில் நல்லா பண்ணல தெரிஞ்ச பிறகு அதை நிறுத்திடும். அந்த மாதிரி நல்லா பண்ணுறோமா நல்லா பண்ணுறோம், நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணல. நல்லா பண்ணாத ஒரு குழந்தைய நல்லா பண்ணுறது ஏமாத்து. தட் இஸ் நாட் மோட்டிவேஷன், தட் இஸ் சீட்டிங். 100வது நாள் உங்களுடைய சாதனையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அதே 100வது நாளில் டிஎம்கே ஐடி விங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யாருமே பார்க்காததுக்கு எது ரிலீஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்துட்டீங்களா? இல்லைண்ணே, யாரும் பார்க்கல. நீங்கள் பார்க்கல மிஸ்டர் ஆனந்த்ஜித்? இல்லைங்க, நான் உதயநிதி படம் மாதிரி யாரும் பார்க்காம டிக்கெட் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. நிறையா போயிருக்குது. ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாரும் ஓடி போய் பார்க்கணும். 1.5 கோடி பேர் ஆன்லைனில் திருட்டு முதலாம பார்த்தோம். ஜனநாயகன் 350 கோடி வந்து அந்த மாதிரி இருக்கணுங்க. கரிஷ்மானா இதெல்லாம் படமாங்க? இது படம் இல்லையா? என்ன ரிலீஸ் பண்ணாங்க? நீங்கள் 100 நாளில் செஞ்ச சாதனையை சொன்னீங்க, அவங்க வேதனையை சொன்னாங்க. நீங்கள் 100 நாள் அவங்க 100 நாளில் பண்ணதா சார்? நீங்கள் 100 நாள் ஆட்சியில் பண்ண வேதனையை சொன்னாங்க. என்னங்க என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? என்ன கேளுங்க, பேசி விடுவோம். சொல்லுங்க, கேளுங்க. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள்? திரும்ப பேசுகிறேன். நீ அவங்க 100 நாளில் செஞ்ச விஷயங்களை அழகாக அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றங்களை வச்சாரு. இதை பாருங்க, உங்களுக்கு காமிங்க. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல கொடுத்துருக்கீங்க? இந்த கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒரு நல்லா படித்த ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவர் வேலையை சரியாக செஞ்சார், அவரை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம், அதிகாரி ஆக்குறோம், போஸ்டிங் பண்ணுறோம். இது ஒரு தனி ஸ்பியரு. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணல, உங்கள் கட்சியிலேயே வந்து ட்ரக் லார்டெல்லாம் கூட்டு வந்து வச்சு போஸ்டிங் போட்டு அப்பாவும் பிள்ளை நின்று ஃபோட்டோ எடுத்தீங்களேன்னு கேட்குறேன். அதிகாரிகள் மேலே நாங்கள் என்ன குற்றம் சொன்னோம்? அவங்களுக்கு மேலே இருக்கிற பொலிட்டிக்கல் பாஸ் சரியில்லைன்னு தானே சொல்கிறோம். இப்போது அந்த அதிகாரி அந்த ட்ரக் லார்டோட ஃபோட்டோ எடுத்தாரா? இந்த ஆன்டி ட்ரக் ஸ்குவாட்லேருந்து அதிகாரி ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, அவர் இந்த ஜாஃபர் சாதிக்கோ நின்று ஃபோட்டோ எடுத்தாரா? எடுக்கல. எடுத்தது யார்? பழைய அதிகாரியா? பழைய முதல்வரும் துணை முதல்வரும். சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் நம்புறதுக்கு? உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு தெளிவு இல்லை, உங்களுக்கு அரசியல் புரிதல்னு சொல்லி தான் மக்கள் வெளியேற்றிட்டாங்க. இதில் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆட்டோ கார் எடுத்துட்டுனா எப்படா கார் ஓடும்? நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு. இது என்ன மே 10ஆம் தேதி எடிட் பண்ண முடியாதா? முதலமைச்சர் விஜயோட தாவேகா அரசு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு தாவேகா ஆட்சியில எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொல்றாங்க. கல்லூரியில கஞ்சா விற்கிறதா புகார் கொடுத்த ஒரு மாணவனை 20 பேர் அடிச்சே கொல்றாங்க. விசாரணைன்ற பேர்ல 6 பேர் நாக்கம் பெற்று இப்படி கொலை
கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு ஃபுல்லாலாம் கிரவலாம் பதில் சொல்ல முடியாது. இந்த இதுதான் பதில் சொல்லணும். இப்போ இது வந்து இதெல்லாம் பிளே ஆனது. சட்டம் ஒழுங்கு சீர் கேட்டு போயிருக்கு. கொல்ல ரேப்பு, போதை பொருள் தாண்டவம் ஆடுது, பாதுகாப்பு இல்லை, எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக ரீல்ஸில் ஆட்சி நடத்துறீங்க, போட்டு அச்சு தள்ளிட்டாங்க. டிஎம்கே ஐடிவில பிளாஸ்ட்டு. இன்னொரு சொல்லுங்க. இப்போ என்னப்பா கஷ்டப்பட்ட ஒரு ஃப்ளோவில் பேசும்போது இந்த மாதிரி இன்னும் வாட்டி கேட்கனா பதில் சொல்லுப்பா. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். எப்போ பதில் சொல்லுப்பா. ஓகேப்பா 5,000 இன்க்ரிமெண்ட். அதாவதுண்ணே இதில் ஒரு கேள்வி, ஒரு பேசிக்கான ஐயா மணியோட ஸ்டைலில் சொன்னோம்னா கொஞ்சம்னாச்சும் அறிவு நேர்மை இருக்கவங்களுக்கு புரிய ஒரு கேள்வி, இல்லை என் ஸ்டைலில் சொன்னால் காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வியை நீங்களே மனசாட்சி தொட்டு தேடுங்க. இப்போது இந்த ட்ரக் இருக்குல்ல, இப்போ இந்த அந்த ட்ரக்குனால வரக்கூடிய மாதிரியான சமூக அவலங்கள், முக்கியமாக பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள், இது வந்து ஒரு ஸ்பியர். போதைப் பொருள் உள்ள வருது, அந்த போதைப் பொருள் புழக்கத்தில் அடிமையாகிறாங்க, முத்தி மழுங்குது, அதனால் பெண்கள் குழந்தைங்க மேலே வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுது, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டு கொடுக்குறது, அதனால் அடிதடி கொலைகள், இதெல்லாம் ஒரு செக்மெண்ட் நடக்குது. இப்போது இது எப்போ ஆரம்பிச்சது? இந்த 100 நாளில் ஆரம்பிச்சுதா, இல்லை உங்கள் ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளோட நீட்சியாயுது? இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ முதல் விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பொம்பளை பிள்ளையை காணும்னு சொன்னோன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போய் அலையிறாங்க விளாத்திக்குளத்தில். அந்த கம்ப்ளைண்ட்டே எடுக்காமல் அலைய விட்டு 14 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய நம்ம வந்து எந்த ஒரு அவல் நிலையில் இறந்து கிடந்தது பார்த்தோம். 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளை, +2 எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பிள்ளை. அது கொடுமை. காவல்துறையை ஒழுங்காக நீங்கள் பராமரிக்கலைன்ற நிலைமை. இன்றைக்கி நடக்கிற எந்த க்ரைம்லையாவது ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை மெத்தனமாக இருந்தது, அழைப்புக்கு பதில் சொல்ல, ஸ்டேஷன் போனவங்களை வந்து அவங்கள வந்து நீங்கள் குற்றவாளிமாக நடத்துனீங்கன்னு ஒன்றே சொல்ல முடியுமா? எந்த அதிகாரியாலும் லஞ்சம் வாங்கிறதுக்கு பேடாமல் இருக்கிறாங்களா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் போட்ட வீடியோ ஆர்கனைஸ்டாக ஏஐ ஜென்ரேட் பண்ணி வீடியோலாம் பண்ணல, ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஒரு மனசார கொடுத்த ஒரு விஷயம், அதையும் தான் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என் கேள்வி என்னென்னா, நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க போதைப் பொருள், பேரே தெரியாத சிந்தட்டிக் ட்ரக்ஸு, மெத்தபெட்டமைனு, அபின்னு, என்னென்னோ ஸ்டாம்ப்பு, என்னென்னமோ பேர், இது எல்லா கஞ்சாவெல்லாம் வந்து கருவேப்பிலை விட அதிகமாக கிடைக்க வச்சுட்டிங்க. இன்றைக்கி அதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், தடுத்துக்கிட்டு இருக்கோம். 7.5 டன்னு கஞ்சா போதை அழிச்சிருக்கோம், 3000-4000 மாத்திரைகள் அழிச்சிருக்கோம், விற்றுக்கிட்டு இருந்தவங்களை அழிச்சிருக்கோம், ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லோரும் ரிமாண்ட் பண்ணுறோம். ரவுடிஸ்லேருந்து குண்டாஸ்லேருந்து எல்லோரும் பிடிச்சி விசாரித்து எவங்களாம் கிரைம் ஆக்ட் உள்ளே போடுறோம். போலீஸ் துரிதமாக நடவடிக்கை எடுக்குது, ரெகுலராக ரிப்போர்ட் கொடுக்குது. இப்போ இது உடனே 100 நாளில் மேஜிக்கில் கிராஃபிக்ஸில் அழிக்க முடியுமா? அப்படி ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல ஒன்றுன்னா இது ஒரு கேன்சர். இந்த போதைப் பொருளும் அதனால் ஏற்படக்கூடிய சமூக அவலங்களும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் ஒரு கேன்சர். அதை ஒன்றொன்னா கட் பண்ணி வெளில எடுக்கணும். மேஜிக்கில் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. இது தெரிஞ்சு பேசுறீங்கன்னா இந்த குற்றங்களுக்கு காரணமே திமுக நான் சொல்கிறேன். நீங்க பண்ண ஆட்சியில் ப்ராப்ளம் தாங்க இது. அதோட ரிப்பர்கஷன்ஸ் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்போ நீங்க நல்லது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் எல்லாத்தையும் முடிச்சு வச்சா நீங்க திறந்து வைப்பீங்களா? நாங்கள் என்ன அவங்க பண்ண நல்லது பண்ணோம்? ஒரு பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் போகிறதுக்கு ஒரு ரெடி பண்ணீங்க, அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிங்க. இன்னைக்கு எடுத்து ஃபுல் ஆன்லைனாக மாற்றி வச்சிருக்கோம். கனிம வளத்தில் எல்லா காரியம் மூடி எல்லா ஸ்டேட்டுக்கும் சப்ளை கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்தையும் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். 13 கோடி யூனிட்டை பில் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 13 கோடி ஜல்லியை 13 கோடி யூனிட் ஜல்லியை விற்றுருக்காங்கன்னு கணக்கு காட்டுது. 85 கோடி யூனிட்டு கணக்கில் வராமல் விற்றுருக்காங்க. ஸோ அவங்க அடித்தது அந்த உடச்சி எடுத்தது ஒரு ஆண்டில் 100 கோடி யூனிட் ஜல்லி. அதில் 13 கோடிக்கு மட்டும் ஒரு டேக்ஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? ஒரு 8 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த ஏரி மண்ணை எடுத்து திருடி போடுறதா இருக்கட்டும், ரூட்டே இல்லாத பஸ்ஸுக்கு டிக்கெட்டை ஏமாற்றி விற்று கணக்கு காமிச்சதாக இருக்கட்டும், ப்ரைவேட்டுக்கு ஒரு இவி பஸ்ஸை தார பார்த்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆக்கினதாக இருக்கட்டும், ஒரு கார்பரேஷனில் போட்டிருக்கிற டெண்டரில் அவ்வளோ முறைகேடு. 22 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பள்ளிகளுக்கான பிரிண்டருக்கு 90 லட்ச ரூபா நான் இது போட்டிருக்கீங்க எஸ்டிமேட். எல்லாத்துலேயும் எப்படி இப்படி பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். ஒரு பக்கமும் பார்ட்டி ஃபண்டு, கான்ட்ராக்டரை மிரட்டுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸரை மிரட்டுறது, இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எத்தனை ப்ரூஃப் வேணும்? ஆவின் பாலில் 38 லட்சமாக அந்த கொள்முதல் லிட்டரை 25 லட்சமாக குறைச்சிருக்குது திமுக. ஒரு 1825 கோடி ரூபா நஷ்டம் பண்ணியிருக்கு ஆவினுக்கு. அந்த நஷ்டம் மக்களுக்கு ஆன நஷ்டம்.
பாலை வாங்காமல் மக்கள்கிட்ட வந்து பாலை ப்ரொக்யூர் பண்ணாமல் வேறு இடத்துல பால் பவுடர் ப்ரொக்யூர் பண்ணி அது மூலமாக இது விநியோகம் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமும் தப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்கள் மேலே ஒரு தப்பு சொல்லுங்கள். இதை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. தாவேக்காரன் மே 4 ஜெயிச்சா மே 5 என்ன இதுனா வீடியோ கேமா ரீசெட் பண்ணுறதுக்கு? ஒரு அறிவு இருக்கிறவன் கேட்பானா இந்த கேள்வின்னு கேட்குறேன் நான். எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அறிவு இல்லையாப்பா கேட்குறவனை நீங்கள் கேட்டு வாங்கன்ற. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள். இது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு வந்து வச்சிட்டீங்க. அன்னைக்கு வந்து முதல் 100 நாளில் நடந்ததை விட 2.5 மடங்கு குற்றங்கள் குறையுது. அன்னைக்கு நடந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு நடக்கிறது 14.5 மடங்கு, அதாவது 1450% அதிகம். பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து கொலைகள் வந்து 250% அதிகம். வெறும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் வந்து 800% அதிகம். எப்போ அதை குறைக்க தான் முடியும், ஒரு நாள் சரியாயிடும். ஆனால் ஒரு பக்கம் இது ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய சொசைட்டியில் கேன்சருக்குள்ளே போட்டுட்டு இன்னைக்கு மேஜிக் கேட்குறீங்களா? என்ன லாஜிக்குன்னு கேட்குறேன். அப்போ இதுக்கு இவங்களுக்கு என்ன லாஜிக்கில் கேட்கணும்? ஒரு தரம் தாழ்ந்து 3ஆம் தர அரசியல் பண்ணிகிட்டே இருப்பீங்களான்னு கேட்குறேன். பார்க்குறவங்களுக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நைட்டு விடிஞ்சு பண்ணி காலைல வரலைங்க. இது என்றைக்கோ நீங்கள் பண்ணதோட ரெப்பகஷன்ஸும் தெரியுது. இன்னும் எவ்வளோ நாள் இதை பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்ற. நான் யாருக்கும் தெரியாது. நாங்கள் எல்லாரும் மக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேரும் மக்கு. நீங்கள் மட்டும் அறிவியல் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சதால் தான் தோத்தீங்கன்ற. நான் இந்த மாதிரி தான் யோசிச்சு தப்பு பண்ணுறீங்கன்ற. நான் அது ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. இந்த பாலிசியில் கவர்மெண்ட்ல எங்களில் ஃப்ளா வருது, ஊழல் பண்ணுறாங்க, ஸ்கேமு, கேப்பு, பேசு. நான் பதில் சொல்கிறேன், நான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் நீ எப்படி வந்து நடக்காத ஒன்று நீங்கள் கேட்பேன்னு கேட்குறேன். அறிவு இல்லை, அவ்வளோதான் கேள்வி. ரைட். ஓகே மிஸ்டர் ஜித், இறுதியாக ஒரு 10 தலைவர்கள் பேர் 1 to 10 ரேங்கிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாலின் அவங்க சொன்னால் நீங்கள் ரேங்க் 1 கொடுப்பீங்க, கரெக்டாக? யார் இவர்? ரஷ்ய அதிபர் ஸ்டாலினா? ஓஹோவா, புரியுது. இல்லைங்க, நான் ஏன் மார்க்கு நீங்கள் எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? திமுகவின் தலைவர், தானே தலைவர்னு என்ன முதல்ல? தானே தலைவருங்க, அவரே தலைவருங்க, தானா தலைவராருங்க. தானா தலைவரானது எங்கள் அண்ணன், அவங்க அப்பா தலைவராக்கிட்டு போனது அவர். அப்போ ஒரு தானே தலைவர் அதெல்லாம் பேசாதீங்க, வளவல் பேசினே இருப்பீங்க. யாரும் எதை சொன்னாலும் சும்மா குறை சொல்லிட்டே இருக்கிறதா வேலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோச்சிக்கிறீங்க. தலைவர் பேர் சொல்கிறேன், 10 தலைவர் சட்டு போட்டு ரேங்கிங் கொடுக்குறீங்களா? சரி. அண்ணன் சீமான் ஃபெயில் ஆனவங்க எப்படி ரேங்க் போடுறது? பாஸ் பண்ணாதாங்க ரேங்க் போடுவாங்க. 1 to 10 தலைவர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலே ரேங்க் கிடையாது. எல்லாம் 234 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் எப்படி ரேங்க் போடுவாங்க? ரேங்க் இல்லை. லிஸ்ட் ப்ளீஸுங்க. 1 to 10 ஏங்க 10 நான் வேற ஒருத்தருக்கு எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ப்ளீஸுங்க. 8 ப்ளீஸ். உறவுகளே, உங்களுக்காக தான், நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்காக கெஞ்சி கூத்தாடி 8 வாங்கி கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே. ஏன் தெரியுமா 8? அதே கேட்டிங்களா? ஏன் 8? அவர் வாங்குற எல்லா வண்டி நம்பர் 8, அதில் தான் மாற்றாப்புல. இசுசுவாக இருந்தாலும் 8, ஃபார்ச்சுனராக இருந்தாலும் 8, பென்ஸாக இருந்தாலும் 8. தொலைநோக்கு சிந்தனை பாருங்க. எல்லாம் கேட்டாங்களா உங்கள்கிட்ட? சரி, எதுக்கு ரேஷன் கார் இருக்குது, இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பர்லாம் உங்களை எதாவது கேட்டாங்களா? இப்போது திறல்நிதி வாங்க ஒரு கஷ்டப்படுறாரு, சும்மா இன்னும் தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்காதீங்க, புரியுதா மச்சான்? ஒரு 1 லட்ச ரூபா போடு, பென்ஸ் எடுத்துட்டேன், டீசல் வேறு போடணும். கௌரவ பிச்சை தானே வாழ்றது. நான் அவர் இல்லை. ஏன் நாங்கள்லாம் பென்ஸ் வாங்கக்கூடாது? எளிய பிள்ளைகள் பென்ஸ் ஓட்டக்கூடாதா? என்னங்க இது செயல்லாம் கரெக்டாங்க? இது செயலினா ஆப்பு தானே. இங்கே செயலி கிடையாதுங்க, செயல். சும்மா வார்த்தை ஏதாவது பேசுதே இருப்பீங்க. நான் செயல் உங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொன்னது உண்மையாகவே இல்லை. 8ஆம் ரேங்க் முடிஞ்சு அடுத்தது வாங்க ஸ்டாலின். அடுத்து 10 பேரும் சொல்லிடுங்க. அப்படி இல்லை, அதுதான் விஷயம், அதாங்க கேமே, அதாங்க. ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு 5. ஆமாம், ஐ அப்ரிஷியேட்டுங்க உண்மையாகவே. எனக்கு அவர் பண்ண சில திட்டங்கள் பிடிக்கும். புள்ளைனா சரி, புள்ளை அரசியல் கொண்டு வரேன். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 4. ஒரு நியாயமான அரசியல் பேசுகிறார். ஓகே. திரு வைகோ அவர்கள் 3. அவரோட 91 ஜேர்னிலேருந்து பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் என்ன இதில் போடுறீங்க? கேமுங்க, யார் வேணால் வருவாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் 2. ஓகே, 2 ஷுவரா? ஓகே. காமராஜர் அவர்கள் 1. ஒரு தலைவருக்கு ஒரு இடம் தான் கொடுக்கணும், சாண ஜெத், அதுதான் கேம். ஓகே. திரு விஜய் அவர்கள் 108. பாருங்க,
ரேங்க் 1ல இருந்து 10ன்னு இது சொன்னேன். லாஜிக்கா இருக்கா? நான் திடீர்னு நெல்சன் மண்டேலான்னு வைங்க, நான் தான் மகாத்மா காந்தின்னு வைங்க, எனக்கு சில நேரத்தில் காமராஜரோட சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்கும். என்ன பண்றது? லாஜிக்கா இருக்கா? திடீர்னு கொண்டு வந்து நான் சரி இப்போ எல்லாமே கின்னாடி போட்டுருவோன்னு சொல்லிட்டு நீங்க கடைசியில கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா இதெல்லாம் விட மோசமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மேல கொடுக்க முடியுமா? இது என்ன? 107 பிடிச்சிருந்தது. 108 நல்லா இருந்தது. தமிழக தைசிலியை வச்சிருக்கீங்க, 108 தானே காப்பாற்ற வரமா? நல்லா இருந்தது ஆக்சுவலி. பரவாயில்ல, ஓகே ஃபைன். போய் தொலை. ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் வந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. இல்லை, நான் இதில் ஒன்று இருக்குது. நீங்கள் காமராஜரை கொண்டாந்து இடம் கொடுத்தல, காமராஜரை தோக்கடிச்சவங்க யாரு? காமராஜர் ஐயாவை எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே தோக்கடிச்சவங்க திமுக. அவங்களோட சிஎம் கேண்டிடேட் எம்எல்ஏ எலெக்ஷனை தோக்கடிச்சது தாவேகா. காமராஜன் பேரனா எங்கள் அண்ணா அதே முதல் ரேங்க்ல தான் இருக்கார். ஓகே, ரைட். காமராஜர் ஆட்சி கொடுப்பார் பாருங்க. ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். 108 சூப்பராக தான் இருந்தது, செம்ம மாட்டுறது. ஓகே, அது உங்களுக்கு மட்டும் தான் வரும் ஜெத், வேறு யாருக்கு வரும்? நன்றி, வணக்கம். அடுத்து அது நல்லா வரும். அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு தெரியும். அண்ணாவும் ஒன்று தான். என்னப்பா இது? இல்லைங்க, அப்போனா வந்து நான் என்ன பண்ணுறது, வைகோ ஐயாவை 4க்கு தள்ளுவேன், கேப்டன் ஐயாவை 3க்கு தள்ளிட்டு அண்ணாவை 2 கொண்டு வருவேன். உதயநிதி ஸ்டாலின் லாஸ்ட் ரேங்க் என்ன? 10. அப்போ 11. அவ்வளோ இல்லைண்ணே, நிஜமா ஹி இஸ் நாட் கேப்பபிள். தப்பா எடுத்துக்காதீங்க, ஹி இஸ் நாட் கேப்பபிள். நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? பரந்தாமண்ணனை கேட்டால் கூட நான் 6 கொடுப்பேன், 5 கொடுப்பேன். இவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்கிறாரு? இவர் பெண்களை பற்றி அப்படி பேசின மேடையை பார்த்துட்டு நான் எப்படி அவருக்கு ரேங்க் கொடுக்க முடியும்? எனக்கு ஒவ்வாது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எனக்கு அவரோட அரசியல் பிடிக்கும். ஒரு 6, 7 சில கிரிட்டிசிசம் மட்டும்தான் உண்டு. எனக்கு அவரோட இந்த பாலிசி கிரிட்டிசிசம்ஸ், அதுக்கு அவர் கொடுக்குற அறிக்கைகளுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேனே. சில விஷயம் ஏதாவது படிக்கணும்னா அவரது எடுத்து படித்தாலே பிடிக்கும். எனக்கு அவர் பிடிக்கும். அவர் பிடிக்கும். ஆனால் ஓரளவு ஜெனியூனாக இருக்குப்பா திரு ராமதாஸ் அவர்கள். 2 பேரும் ஒன்று தானே. அவரோட அப்படியே ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் தான் இவர். அரசியல் பேர் அந்த கிரிட்டிசிசம் 2 பேர் மேலேயும் உண்டு. என்ன ஐயா வந்து இன்னும் ப்ராடர் விஷன். அன்புமணி அண்ணன் எடுத்த வேலை கரெக்டாக ப்ரிசைஸாக இருப்பார். எனக்கு அதில் எல்லாம் ஒன்றும் மாட்டேங்குது. லேர்னட் பொலிட்டிஷியன்ஸ் 2 பேருமே. திமுக அதாவது தாவேக அரசியலுக்கு வரது மாதிரி சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பாலிசி படிக்கணும்னாக்கா நீங்கள் பாமக வெப்சைட்டில் போய் அவங்க அறிக்கை எடுத்து படிப்பேன், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மா மேலேயும் எனக்கு 5. ஆமாம், ஏன்னா அவங்க ஆளுமை மேலே எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு சில கிரவுண்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கீழே இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஒரு இரும்பு கரத்தில் வச்சிருந்தாங்க தவிர அவங்க லீடர்ஸ் உருவாக்கல மாதிரி. அதுதான் இன்னைக்கு அந்த கட்சி உடஞ்சி சுக்குலாக போகிறதுக்கான ஒரு காரணமாக பார்க்குறேன். வேறு சில கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, சொத்து குவிப்பு மாதிரி, தர்மபுரி மாதிரிலாம். ஆனால் ஒரு பெண் ஆளுமையாக எனக்கு அவங்க தான் பிடிக்கும். ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 கட்சி நான் பேர் சொல்லுவேன், ஓகேவா? ஒரு வேர்ட் 2 வேர்டில் தான் சொல்லணும், ஓகேங்களா? ஐ வில் ட்ரை வித் 1. ஓகே. திமுக 1967. ஓகே. தாவேகா 2026 onwards. ஓகே. அதிமுக till 2016. ஐயோ நம்பர்ஸ்டே விளையாடுறீங்களே, இல்லை நம்பர்ஸ் தான் போடுறீங்க. இதுவா? ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி திணறுவீங்க, நாம் தமிழர் கட்சி. அவங்க எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ அவ்வளோ. இல்லைண்ணே, ஆக்சுவலி அந்த கட்சி மேலே எனக்கு வந்து பெரிய மரியாதை உண்டு. யார் மேலேனா களத்தில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன், அந்த கொள்கை பிடிப்போட உழைப்பு போட்டு ரத்தம் வேறுமா. ஏன்னா 2009 நமக்கு நடந்த அந்த கொடுமை இருக்கு இல்லையா, இன பேரழிப்பு, அதுக்கப்புறம் வெகுண்டு எழுந்த ஒரு தலைமுறை அவங்க. எனக்கு அதனால அவங்க மேலே ஒரு அளப்பரிய ஒரு மரியாதை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதில் பெரும்பாலானவர் வந்து இது தப்பா போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, விலகுறாங்க. ஆனால் ஒரு சாரார் மட்டும் நல்லதோ கெட்டதோ, தலைவன் தப்பு பண்ணா கூட முட்டு கொடுக்கூடாது, தப்பு நீங்க புரிய வச்சீங்கன்னா தான் தலைவன் திருந்து வாய்ப்பு. ஆனா அந்த இடத்துல என்னன்னா அவர் சொல்றது பொய், நிதர்சனத்துக்கு ஒவ்வாமை இருக்குதுன்னு கூட தெரிஞ்சு கை தட்டுறாங்க. அந்த கை தட்டுறாங்க பாருங்களேன், அவங்கள நான் வந்து நாட் கன்சிடரிங். ஆனா அன்னைக்கு வந்து வெகுண்டு எழுந்த ஒரு ஜெனரேஷன் இருக்குல்ல, திமுக அதிமுகன்ற ஆளுகள் இருக்கும்போது நின்று ஃபைட் பண்ணவங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில தப்பான இன்ஃப்ளூயன்சஸால அந்த கட்சி வந்து அந்த ஒரு தமிழர்னு பேர் வச்ச பிறகு அதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர நடிகர்களை தரம் தாழ்ந்து பேசுறது, 3ஆம் தர வார்த்தைகள் பயன்படுத்துவது, ஒரு யூடியூப் சேனலாக மட்டுமே மாறுவது, இதெல்லாம் அந்த கட்சி மேலே கிரிட்டிசிசம். அதனால தான் அந்த கட்சி ஏறி அந்த கிராஃபில் இறங்க ஆரம்பிச்சிச்சு.
இதில் வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. எனக்கு நாம் தமிழர் 2009 இருந்து கிடையாது, அது ஐயா சீபா ஆதித்தனார் காலத்துலேருந்தே உண்டு. அது அந்த அந்த மூமெண்ட்டாக எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த தமிழ் தேசிய கட்டமைப்பெல்லாம் வந்து ரிவைவல் ஆஃப் தமிழ் நேஷனலிசம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அது இல்லாமலாம் நம்ம அரசியல் கலை இதுக்கு முன்னாடி போகிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஸ்னால இன்னைக்கு அந்த கட்சியை நான் அப்படி பார்க்குறேன். ஆனால் அந்த கட்சி சரியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய பர்சனலாக ஒரு ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் தாவேக்காக்கு நாம் தமிழர் தான் எதிர்கட்சின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த எதிரி கட்சி கிடையாது. தாவேக்கா ஒரு ரைஸ் ஆகுது, ஒரு ஆரோக்கியமான கிரிட்டிசிசத்தோட ஒரு நல்ல அரசியல் நாம் தமிழ் கொண்டு வந்தால் I'll be more happy. அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ இல்லாமல் இவங்களா இருந்தால் I'll be more than happy. ஆனால் அவங்க வருவாங்களான்றதான் என் கேள்வி. இவங்க மேலே ஏன் தெரியுமா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப கோவம்? டேய், நான் உன்னை ரொம்ப நல்லா நம்பினேடா, இப்படி பண்ணிட்டியடா. அதுதான் இவங்க மேலே இருக்கிற வருத்தமும் கோவமும். அதை சில பேர் இன்னும் கூட இருக்கிற சில பேர் அதை சொல்லி புரிய வைக்காம என்னன்னா சொன்னாலும் கேட்கறதில்ல, அவர் வெளில அமைச்சிடுறாரு போல இருக்கு. ஆனால் சொன்னாலும் கேட்காம கூட இருந்து வெறுமனே எல்லா அரிசி போல தோட்டா, பாம்பு கடிச்சா ஓடக்கூடாது, ட்ரீட்மெண்ட் பார்க்காம உட்காந்து தண்ணியில் கை வச்சா சரியாகும், அரிசி கப்பல், நெய்தல் படை, ஆமை, உடும்பு, இப்படியே இருக்கும்போது அது ஒரு மாதிரி அவர்ஷன் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மக்களுக்கு அதே பிரச்சனை தான். நான் ஹானஸ்ட்டாக எந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் இந்த பதிலை சொல்கிறேன். இது அவங்க நிஜமாக ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட். இதுவும் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் கேட்க போகிற கட்சி தேமுதிக அண்ணன் கேப்டன் இருந்த வரைக்கும் தாங்க எனக்கு அது. ஏன்னா கேப்டன் மறைவுக்கு பின்னாடியே கேப்டனின் தேமுதிகவை நிர்மூலப்படுத்திய ஒரு கட்சியோட கூட்டணி. அடுத்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு கட்சியோட வேற யார் எதிர்த்து அரசியல் கேப்டன் வந்தாலும் அந்த கட்சியோட கூட்டணி. அப்போ திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் தேமுதிக. கேப்டனுக்கான தேமுதிக இல்லை. கேப்டன் இன்னொரு இருந்திருந்தாருன்னா நல்ல ஆரோக்கியத்தோட திரும்ப அதிமுக கூட்டணி வச்சிருப்பாரா? கண்டிப்பாக. நீ தானே எம்எல்ஏ எல்லாம் எடுத்த, திமுக கூட்டணி வச்சிருப்பாரா? நீ தானே என்னை அரசியலுக்கு வர வச்ச, வரும்போது இவ்வளோ அழுத்தம் கொடுத்த. அப்போ அது ரெண்டும் எப்படி இப்போ நியாயமாக இருக்க முடியும்? இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க. சரியா? எதிர்கட்சி யாரையும் மதிக்கிறது இல்லை. எவ்வளோ தூரம் கிட்ட தானே இருக்கும். இல்லை, நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அலைஞ்சது ஒரு கேள்வி கேட்க முன்னாடி கேட்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன எப்படி கேள்வி கேட்குது? வாயில் தான் கேட்கணும். கரெக்டா? டென்ஷன் ஆயிடுவேன். கையாடுறது 2 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு போக வச்சாங்களா அவங்கள? நாங்கள் எங்கே போனோம்? நீங்கள் தான் ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சலாம் போனீங்க. வக்கீல் வெண்டுமுருகன் சுப்ரீம் கோர்ட்டு வரேன். ஷேக் பண்ணாங்களா அவங்கள? இல்லையே. நீங்களா கற்பனை வந்து எப்படிங்க? நாம் தமிழ் கட்சி உங்கள் முதல்வர் கொண்டு போய் கொடுத்தது அந்த 41 பேர் கரு சம்பவம் செத்தவங்கலாம் போய் நீங்கள் கொடுத்தீங்க. கவர்மெண்ட் வேலை இது. 31 பேர் எதாவது நீங்கள் மடல் கொடுத்தீங்க. அப்பாயின்மெண்ட் என்ன நீங்களே ஒன்று பண்ணுங்க, நான் கேள்வியை சொல்லிடுறேன். நீங்களே கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்களா? அதான் கேள்வி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் ஊருக பேசுனா எப்படிங்க இது பண்ணுவாங்க? திரும்ப பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சா சரி. புரியுதா? எனக்கு புரியுதுங்க, உங்களுக்கு தாங்க புரியல. சரிங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் அடி 30 ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்களாப்பா? குத்துறதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்களா? இல்லைங்க, ஹைகோர்ட்ல போட்டாங்களா? இது ஜாலியா இருக்கு. நம்ம சீரியஸா பதில் சொல்லாம கேள்வியே சர்க்காசம் பண்றது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. இருப்பா, பிபி இருக்கு ஹைகோர்ட்ல. தம்பி எனக்கு பிபி இருக்கு, டிவி இருக்கு. ஹைகோர்ட்ல போயிட்டு அந்த ஆர்டரையே முடக்கி வச்சு உங்களை தொந்தரவு விட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களை அலைய விட்டாங்களே, இதான் நாம் தமிழர் கட்சி பதில் சொல்லு. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னான்னு சேர்த்து சொல்லுங்க. அது தேவையில்ல சப்ஜெக்ட். அது தேவையே இல்லைல்ல. சுப்ரீம் கோர்ட் நம்மகிட்ட இருக்கு. அதானே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதா நம்ம பேசணும். தமிழ் மண்ணில் ஜெயிச்சாங்களா? ஏங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டாருங்க சீமான் அவர்களை. அவரே சொல்லிட்டாரா? ஜிஎஸ்டியே இருக்காதுன்றாரு அவரு. ஏங்க ஒரு நிமிஷங்க, நீங்க கத்துனா உண்மையாயிடுமா? அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கொடுத்து கேட்டீங்க? மன்னிப்புக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். அது மன்னிப்பு, அது வழி, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அதை பத்தி பேச அக்கா திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? இங்க பாருங்க, தேவையில்லாம அசிங்க பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? நான் நினைக்கல அக்கா திரும்ப வீடியோ போடுறாங்களா? பழைய வீடியோ அக்கா பத்தி பேசுறீங்க நீங்க. இப்போ நான் கோர்ட் மாட்ட பேசுங்க, அக்கா கொண்டு உள்ள விடுறீங்க நடுவில். ஏங்க ஏற்கனவே வெயில் அடிக்குது, ஏங்க கோர்ட்லாம் போட்டு சுற்றணும்? இப்போ இவ்வளோதாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், இவ்வளோதான் சீரியஸ்னஸ் காட்ட முடியும் உங்களுக்குலாம். சட்டம் இங்கே வந்து பேசுனீங்களா மதுரையில்? வாங்கிட்டு என்ன சொன்னீங்க? வரே, ஐ எம் கவிங், சீமானின் தம்பிகள் வரே அப்படின்னீங்களா? கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? அரசாங்கத்தோட பாலிசி டிசிஷன்ஸ், கொள்கை முடிவில் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல கேள்வி கேட்டாங்க. நாம் தமிழருங்க. நாமளும் தமிழர் தாங்க. நான் மட்டும் சௌராஷ்டிரா. ஏங்க சீரியஸா சொல்லும் போது மொக்க பண்றீங்க. இல்லங்க என்னங்க புரியுது. நாம் தமிழர் எல்லாரும் தமிழர் இருந்தாங்க. நாம் தமிழர்னா நாம் தமிழர் கட்சிங்க. அதுதான் அவர் கோர்ட்ல சொன்னாரு. ஓஹோ அப்படியா? எனக்கு யாரும் அப்படி தெரியாது.
நீங்கள் அரசியல் பண்ணுறதெல்லாம் வேறு இடத்துல பண்ணுங்க, கோர்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு தலைவர் 2 கொட்டு கூட்டுறாங்க. ஒரு அரசாங்கத்துடைய பாலிசி டிசிஷன்ஸ். ஒரு துயரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களா இல்லையா? போகும்போது வீடியோ போட்டுனே போனீங்களா இல்லையா? வரும்போது வீடியோ எங்க? விசாரிச்சு பார்த்தாலும் தெரியுது. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க விசாரிச்சு பார்த்தாலும் தெரியுது தம்பியும் திரள்நிதி எக்ஸ்பர்ட்டா. தெரியுமா மிஸ்டர் ஆனந்த்? சொல்லுங்க அண்ணே. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தப்பிச்சிடலாம். இன்னொரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போவீங்களா? நான் கலாய்கிறீங்களா? அது தெரியுமா? இல்ல கலாய்கிறீங்களா? அதுக்கு எங்க போகணும் தெரியுமா? நீங்க இந்த கட்சி என்ன ஜெனீவான்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜெனீவாவா? ஜெனீவால இருக்கு. சரி, அங்கே போவீங்களா அடுத்துன்னு கேட்டேன். ஏங்க அங்கே போய் எப்படிங்க கேஸ் நடத்த முடியும்? ஏன் நடத்த வேண்டியதானே? திருநீதி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? சீமான் கோர்ட் இருக்குங்க. ஒரு அவருக்கு அந்த கோர்ட்ல சீமான் தாங்க ஜட்ஜு. அண்ணன் சீமான் தான் ஜட்ஜு. அங்கெல்லாம் உங்க பப்பு வேகாது, கிழிச்சு விட்டுருவாப்ல உங்களை. பதில் சொல்ல முடியுமா? சத்தியமா அதான் பேசிட்டு இருக்காப்ல. பிரஸ் மீட் சொல்லிட்டு போடும்போது உண்மையா பதில் உங்களுக்கு வைக்க சொல்லுங்க. உண்மையா பதிலையா ஏதோ ஆயிடுச்சு போல திடீர்னு. போய் சீமான் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பார்த்தாங்களா என்ன நினைப்பாங்க? எதிர்கட்சிக்காரன் பார்த்தா எனக்கு என்ன நினைப்பா? இப்படி பண்றீங்க வேற என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கெல்லாம் அவர் தான் கரெக்ட். எதுக்கு உங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா கரெக்ட்? அடுத்த கேள்வி அதான். பச்சை மட்டை கட்டிடு. சரியாதான் அந்த டைலாக்கு? எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கேன். உரிச்சு பச்சை மட்டை கட்டி பிரிச்சிடும் அப்படின்னாரு. இந்த நிலம் மட்டும் யாரு யாரோ சொன்னாங்க. நான் இப்போ சொல்ல போற ஆளே வேற. ஓ, பிரதீப் ரங்கநாதன். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. கோர்ட்டை பத்தி பேசுனீங்கல்ல, உங்க தலைவர் கோர்ட்டு. கண்ணா முன்னாலே இருங்க தேவையில்லாம நான் பேசி முடியும். நீங்க எதுவும் பேசாதீங்க. ஒரு நிமிஷம். நான் வெளில போயிடுவா? இல்லை வெளில போய் தனியாக பேசுறேன். நான் உட்காந்து பேச்சு பிடிச்ச வேறு சொன்னேன். கோர்ட்டை பற்றி பேசுனீங்களே, எந்த கோர்ட் போடுற கோர்ட்டை பற்றி பேசுனீங்களே, உங்கள் தலைவர் திரு சிஎம் விஜய் அவர்கள் கோர்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்க. சாட்டை கோர்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. முடிஞ்சு போச்சு. 2வது டைலாக் தற்செயல் ஆனார். பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த கேள்வி கேட்குறது? போடுங்க, அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இல்லை. இப்போ இந்த கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு 16 மார்க்கு நான் எழுதி முடிச்சோன்னே, தம்பி நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸர்னு வேலை கொடுக்க போறீங்க. உங்களை செதுக்குறாப்புல அப்படியே கோர்ட்டு போட்டு நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் செதுக்குறாரு அப்படியே செதுக்குறாரு கூட. இப்படி செதுக்குறாரு அப்படியே செதுக்குறாரு. இது மாதிரி அது என்ன மீன்? காரப்பொடி மீன்லாம் இப்படிலாம் வச்சு ஒரு காரப்பொடி மீனா? ஆமாம், அது வச்சு இப்படி க்ளீன் பண்ணி பிறால்லாம் க்ளீன். ஏங்க அவர் மீனை வச்சுன்னு இருக்காரு. நீங்கள் சொன்ன செதுக்குற உங்களை வச்சு செதுக்குறாருங்க. நீங்கள் பேசுறத வச்சு கலாய்ச்சி சிரிச்சு முடியலங்க. அப்படி ட்ரோல் பண்ணுறாருங்க உங்களை. அப்படியா? யாருமே பார்க்கல, யாருமே டீ கடையில் யாருக்கு லட்சமாக போகுது யூஸு. ஓட்டுங்க வந்தது. பாருங்க, நான் ஒன்று பேசின்னு இருக்கும்போது நீங்கள் சீரியஸான மேட்டருக்கு ஓட்டை பற்றிலாம் பேசுனீங்கன்னா அது வந்து டோட்டலாக டைவர்ட் ஆகிடும். டாப்பிக்கு போகாது லென்த்தாக. அவங்களுக்கு ஓட்டு வராதுன்றீங்களா? அப்போ ஓட்டு எங்கெங்க வந்தது? அதை பற்றி என்னங்க பதில் சொல்லுவேன்? முட்டை பாறையிலே ஓட்டு இன்னும் வரவில்லையே, அந்த மாதிரியா? எதுக்கு அரசியல் கட்சி நடத்தும் போது எனக்கு அது பதில் சொல்லும். சரி, இப்போ சீரியஸாக கேட்குறேன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அப்படிங்க வருவோம். ஒரு அரசியல் கட்சி எதுக்கு நடத்தப்படுகிறது? திரள் நிதி வாங்கன்னு சொல்லாதீங்க, மற்றதெல்லாம். அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சு ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ ஆகி மக்களுக்கு சேவை செஞ்சு, அப்படி முடியலன்னா தொடர்ந்து கேள்வி கேட்டு. நீ எப்படா இந்த வீட்டுக்கு வந்த? அந்த பிள்ளைக்கு மொட்டை எடுக்க வர சொன்னீங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு என்னடா வயசு? அந்த பிள்ளைக்கு 16 வயசு ஆச்சு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல? வந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி 16-17 வருஷமாவா? நியாயத்தை சொல்லுங்க. ஓட்டு சதவீதம் வந்துதா? உண்மை ஜெயிக்கும். ஒரு பாயிண்ட்டு உண்மை ஜெயிக்குங்க. அதாங்க, கோழி குஞ்சு முட்டையிலேருந்து ஒரு வாரம் 10 நாளில் வரும். டைனோசர் முட்டை 3 மாதத்தில் வரும். அழுகி போன முட்டை எப்போ வரும்? இல்லை, இப்போ என்ன எனக்கு இல்லை, அது வேற கான்செப்ட், அது பயாலஜி. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. உண்மை ஜெயிக்கும், பொறுமையாக ஜெயிக்கும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். February 30 அந்த மாதிரி தான் இருக்கு. February எங்கப்பா 30? அது மாதிரி தான் நாம் தமிழ் எப்பப்பா ஜெயிக்க போகுது? இல்லைங்க, இல்லை, அதான் நீங்களே இல்லைன்னு சொல்லுங்க. அந்த இல்லைங்க. ஐயோ ஜித்து, அந்த இல்லை
நீ சொன்னது இல்ல, அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேச தவறு. ஆணவத்துல இதெல்லாம் உங்க தலைவர் சொல்லுங்க, ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் இன்னும் ஸ்டேஜில் விடுக்கிட்டுறீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன். போகிற ரூட்டு என்ன ரூட்டு, என்ன பண்ணுறீங்க? 8% வரும்போது கூட ஏன் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பாக்கெட்டில் ஓட்டுவாங்கல்ல? என் அண்ணனை கேட்குறேன், எதுக்கு திருச்சி கிழக்கு, எதுக்கு பெரம்பூர்னு. நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். 2021 ஏன் கொளத்தூர் சொன்னீங்க? ஏன் கொளத்தூரில் நிற்கலை? திருவொற்றியூர் போனீங்க. சரி, வெற்றியூர்னு இருக்குது, வெற்றி பெற்றீங்களா? இல்லை. சரி, திரும்ப அங்கே வேலை செஞ்சீங்களா? அதுக்கப்புறம் உங்களை அந்த மக்கள் பார்த்தாங்களா? இல்லை. ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஸ்டேஜ் போடுறது, பேசுறது, முடிச்சுக்கிறது. கீழே வேறு இந்த பபுள் டாப் கேன் இருக்கும்ல, அந்த கேன்லலாம் வசூல் பண்ணுறானுங்க. அண்ணா அது வரைக்கும் பேசுகிற வசூல் பண்ணி கேனை தூக்கி முடிச்சோடனே வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இறங்கிறேன். நிஜமாக ஃபோட்டோ இருக்கு, நான் தரேன். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? எங்க நீங்க தோக்கிறது முடிவானா? இல்லைங்க, இப்படி நீங்க அசிங்கப்படுத்துறதா என்னால் டாலரேட்டே பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ரோட்ல நான் நின்று இருக்கும் போது ஒரு பெரிய டெம்போல வந்து கீபோர்டு ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுக்கிட்டு கண்ணு தெரியாம ஒருத்தன் அப்படி சொன்னா இப்போ சீரியஸா கமிட்டடா இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க சீரியஸா கமிட்டடா இருக்காங்க டு வாட் தே டு. அப்போ எடுத்துட்டு வந்து நின்று இப்படி அவங்க பாடுற பாட்டுக்கு காசு கேட்பாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க? அவங்க முடியாதவங்க, அவங்கள ஏங்க கிண்டல் பண்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை, சத்தியமா புரியல. இப்படி அது கூட இவங்க வக்கீல்ன்றீங்களா? அப்போ நான் அப்படிலாம் சொல்ல, அவங்களுக்கு இது சம்மந்தம் சொல்லிட்டு என் கேள்வி ஒன்னே ஒன்று தானே. நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன். ஒரு பக்கம் முடியாதவங்கள சொல்றீங்க, அவங்க கூட வெறுமனே கையேந்த கூடாதுன்னு ஒரு பாட்டை பாடி என்டர்டெயின் பண்ணி காசு வாங்குறாங்க. சில பேர் உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், வேறு மாநிலத்துலேருந்துலாம் வந்து ஏதோ ரோட்டில் கிடக்கிற பேண்டேஜ் எடுத்து சுற்றிட்டு வந்து காசு கேட்பாங்க. யாருக்கு கொடுப்பீங்க, யாருக்கு கொடுக்க மாட்டீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யாருக்கு தர்மம் பண்ணுறீங்க? அந்த பாட்டு பாடி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒன்று பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுப்பீங்க. கரெக்டா? ஏன் அதை கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தனி கான்செப்ட். என்ன அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல, அந்த கண்ணு தெரியாத வயசானவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை இழிவுபடுத்துறது நான் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இழிவுபடுத்த உழைக்க மறுக்கிறவங்க வேறு, இயலாமையிலும் உழைக்கிறவங்க வேறு, ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணாங்க. என்னங்க இப்படி கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிங்க? நான் கேட்ட கேள்விக்கு எங்கேயோ அவள் தான் இது முடிஞ்சிச்சு. ஏங்க அந்த மாதிரி அவங்க தூக்கத்துக்கு இப்படி இவங்க கூட இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரோட்டில் உழைச்சி சாப்பிடு. எங்க 6 பேக்குங்க 16,000 ரூபாய்க்கு ஒரு 6 பேக் தான். 16,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ, 12,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ, 25,000 ரூபாய்க்கு 2 ட்ரெயினரு. எங்க உடம்புல மிஸ்டர் மெட்ராஸ் காம்படிஷன் நடக்குதா, திருச்சி இடைத்தேர்தல் நடக்குதுன்னு சொல்லுங்க. கட்டுக்கட்டாக இருந்தது பார்த்தீங்களா? அடிச்சு வீங்கிருச்சா? ஆனந்த் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் அடிக்கடினா சொல்கிறீங்க. யார் கட்டுக்கட்டா? அந்த ரோனி கோலேமேன்கா திரு சீமான் அவர்களுக்கு நான் பார்க்கல. கட்டுக்கட்டா ஏங்க எதை கேட்டாலும் பார்க்கலன்றீங்க, போட்டு தான் பார்க்கலன்றீங்க. I don't entertain these things. I don't entertain these things. ஏங்க 6 பேக் வச்சிருக்காருங்க. இதான் சொல்ல வராரு அவரு. சட்டமா எப்படிங்க? இல்லைங்க அவர் என்ன தெரியுமா சொல்ல வராரு? என்ன சொல்ல? மனதளவிலும் உடல் அளவிலும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர். வாழ்த்துக்கள். நான் என்ன வீக்காக இருக்கணும் நான் சொன்னேன்? நல்லா இருங்க, உடலினை உறுதி செய். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஜிம்மு நீங்கள் நடிகர் விமல் நினைப்பா? யார் அவர்? யார் அவரா? ஜெயில் போட்டாங்களா அவரை? ஏங்க அவர் தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டால் 1 வேர்டில் தக்கா பதில் சொன்னே இருப்பாரு. நீங்கள் என்ன அரசியல் விமர்சனம், இப்போ அரசியல் ஒரு கட்சி சார்ந்து அரசியல் பேசுறீங்கன்னா 1 வேர்டில் வாழ்த்துக்கள். நீங்கள் பாலிசி கேட்டிங்கனாலோ, எங்கள் பட்ஜெட் கேட்டிங்கனாலோ, வெள்ளேரிக்கு கேட்டிங்கனாலோ அதை கேட்டால் ஃபுல்லாக பொய்யா பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை எப்படி கேட்குறது? சரி, ஒரு அரசியல் உண்மையாக பேசி ஒரு நேருக்கு நேர் விவாதம் வச்சுப்போம். அப்பெல்லாம் கூப்பிட்டுலாம் வர முடியாது. வாங்க இரும்பாவனம் கார்த்திக் பதில் சொல்லுங்க அந்த கட்சியில் நீங்கள் அப்புறம் பேசுவீங்க. என்ன கேள்வி? கார்த்தியனும் நல்லவர் தான். கார்த்தியனும் கெட்டவர்னு யாருங்க சொன்னா? என்னங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் இப்போ என்னங்க சொன்னேன்? அவரு கேட்குற கேள்விலாம் பதில் சொல்ல முடியுதா? என்ன கேள்வி? 3 பேர் தான் அந்த என்ன கேள்வி? என்ன கேள்வி சொன்னீங்கன்னா பதில் 3 கேள்வி உங்களை கேட்குறாருங்க. டிபேட் ஷோல வச்சு அந்த கட்சி என்ன மாதிரி பேசுறாரு, அவர் வாய்ஸ் எப்படி இருக்கு? வாய்ஸ் எப்படி இருக்கு? கரகரன்னு இருக்கும். அவரை வந்து பார்த்தா ஃபன் பண்ணுறீங்க ஒரு வாய்ஸ். அவங்க சொல்ல, நான் எனக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குமே கரகர டப்பு டப்பு இப்படி அப்படி இப்படி கபாரகமான மாத்துறீங்களேங்க நிமிஷத்துக்கு ஒரு முறை. நீங்க மட்டும் மாத்தலாம். திருநெல்வேலியில் நான் ஒரு காப்பி கூட குடிச்சதில்லைன்னு சொல்லலாம், அதே திருநெல்வேலியில் தான் வாழ்றேன்னு சொல்லலாம். நாங்க மாத்தக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? பிணத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடைக்கு மேலே பேசுறாங்க. அரசியல் செய்யறது அவங்க பண்றதுதாங்க அரசியல். அப்ப யார் செஞ்சிருந்த அரசியல்? ஏங்க ஐயோ அந்த ஏங்க அப்படி சொல்ல கேட்குற தெளிவா கேள்வி, உலட்டாம பதில் சொல்றேன்.
ஒரு பிணத்தை வைத்து அரசியல் செய்வது என்றால் என்ன, அரசியல் செய்வது என்றால் என்ன, டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்குறேன். அதாவது ஒரு நீங்கள் பொதுவாகவே அரசியல் செய்வது என்னன்னு கேட்குறீங்களா, இல்லைனா எதுனா மக்களுக்கு நல்லது செய்யறதாக அரசியல் இல்லை? நான் சொல்லவா, ஒரு விஷயத்தை எடுத்து பேசி இதற்காக எனக்கு வாக்களியுங்கள், இதே காரணத்துக்காக அவருக்கு வாக்களிக்காதீர்கள்னு சொல்றது அரசியல் செய்வது. சரி, வாக்கரசியல். இப்போ கரூர் துயரத்தில் ஒருத்தரை குற்றம் சாட்டி, அது ஒரு துயர நிகழ்வு, ஒருத்தரை குற்றம் சாட்டி ஒரு கட்சியை அன்னையோட முடக்கணும், வாச்சுதரா ஒரு வாய்ப்பு அழிக்கணும்னு முடிவு பண்ணி அதை காரணம் காட்டி அங்கே இறந்தவர்களை துச்சமா அவமரியாதையா பேசி ஓட்டு கேட்டு மேடைக்கு மேடை பேசுறது அரசியலா? என் தம்பி என்னை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் கூட நிப்பேன்னு சொன்னது யாரு? ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்க நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்து போயிரும் சொன்னது யாரு? இது எல்லாம் மக்களுக்கு ஞாபகம் இருக்க போய் தான் நான் 8% 4% ஆச்சு. இப்போ சொல்லுங்க, பிணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் யார்? நாங்கள் என்னைக்காவது எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய ரத்தத்தின் எங்களுக்காக வந்து நின்றவர்கள், அவங்க இறப்பை என்னைக்காவது நாங்கள் வந்து இமோஷனலாக ஹேண்டில் பண்ணி இதுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கோம். அங்கே நடந்ததை மட்டுமே பேசணும், எல்லா விதமான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசியல் செய்தவர்கள் யார் நீங்கள் சொல்லுங்கள். யாரெல்லாம் அம்பலப்பட்டார்களோ, யாரெல்லாம் தோற்று போனார்களோ அவர்களே இதில் அரசியல் செய்தவர்கள். அதை மக்கள் உணர்ந்ததால் தான் அவர்கள் தோற்றார். நாங்களும் நல்லா சந்தமெல்லாம் பேசுவோம்.